வியூவர்ஸ், இன்னைக்கு வந்து டிவிகேல இருக்கிற சில விஷயங்கள பத்தி தான் நம்ம பேச போறோம். ஒண்ணொண்ணா நம்ம சொன்னது தான். ஏற்கனவே வந்து தேவர் அவர்கள் குரு பூஜையில நம்ம சொன்ன மாதிரியே செங்கோட்டையன் அவர்கள இபிஎஸ் நீக்குனதுலருந்து டிவிகேல தான் வந்து ஜாயின் பண்ண போறாருன்னு சொன்னோம். ஜாயின் பண்ணிட்டாரு. இன்னும் அடுத்தடுத்து நெறைய நபர்கள் வரதா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அன்னைக்கே பிரஸ் மீட்ல சொல்லியிருப்பாங்க. அது சம்மந்தப்பட்ட வீடியோவும் நம்ம போட்டிருந்தோம். இப்போ வந்து நேத்து திருப்பூர்ல வந்து பார்த்தீங்கன்னா, டிவிகேக்குள்ள இருக்கிற நிர்வாகிகளுக்குள்ள ஒரு சில பிரச்சனைகள் சலசலப்பாயிருக்கும். நம்ம கட்சி அலுவலகங்கள் திறக்கிற விஷயமா, அந்த விஷயத்த வந்து இப்போ உண்மையிலே வந்து டிவிக்கேல இருக்கிற அந்த சின்ன சின்ன பசங்களா இருக்கட்டும், இளைஞர்களா இருக்கட்டும், இந்த பிரச்சனைய பெருசா தான் ஆக்கியிருப்பாங்க. ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கும். அஜித் அளவு மாரியே போயிருக்கும். அப்படி இருக்கும்போது சப்ப மேட்டரா லெஃப்ட் ஹேண்ட்ல நம்ம செங்கோட்டையன் அண்ணன் டீல் பண்ணிட்டாரு. அந்த மூத்த அரசியல்வாதின்னு சொல்றது அதுதான். அந்த மாரி வந்து அவர் சூப்பரா டீல் பண்ணி விட்டாரு. இப்ப அது பிரச்சனை கிடையாது. டீல் பண்ணிட்டு அவர் வந்து பிரஸ் மீட் எடுக்குறாங்க. அடுத்து வந்து நம்ம கூட்டணியில யாரெல்லாம் சேர போறான்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் தெளிவா பதில் சொல்லியிருப்பாரு. கூட்டணியில டிடிவி தினகரனும், ஓபிஎஸ் அவர்களும் வந்து இன்னைக்கு இணைய போறாங்களா டிவிகேலன்னு கேட்டதுக்கு கிடையாது. அவங்க கூட்டணியில சேர போறாங்கன்னு சொல்லி நல்ல ஒரு பதில சொல்லியிருப்பாரு. இதுல இருந்தே நம்மளுக்கு ஒரு சேருவார் என்பதல்ல, நம் கூட்டணி இடம்பெறுவார் சொல்லியிருக்கிறேன். பொங்கல் வரையில் பொறுத்துக் கொள்ளுங்கள், அதற்குள்ள எத்தனை பேர் வருகிறார் என்பதை நீங்கள் காண. சேருவார் என்பதல்ல, நம் கூட்டணி இடம்பெறுவார். அந்த அன்றைக்கே சொல்லியிருக்கிறேன். பொங்கல் வரையிலும் பொறுத்துக் கொள்ளுங்கள், அதற்குள்ள எத்தனை பேர் வருகிறார் என்பதை இது இன்னைக்கு டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் அவருடைய அமமுக கட்சி, ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி அவரோட ஆதரவாளர் ஜேசிடி பிரபாகர் இணைஞ்சிட்டாரு. இன்னைக்கு ஓபிஎஸோட மற்ற ஆதரவாளர்களோட வந்து அவர் கட்சியில் இணைய போறாரு. இது வந்து நார்மலான ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் வந்து இணைஞ்சிட்டாங்க அப்படின்னும் போது அவங்களோட அந்த சமுதாய ஓட்டு, சமுதாயம் குறிப்பாக ஒரு சமுதாயம் அப்படின்னும் போது அந்த ஓட்டுகள் அனைத்துமே வந்து இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு தான் அப்படின்ற ஒரு கணிப்பு போயிட்டு இருக்கு. இன்னும் நிறைய பேர் வந்து ஏடிஎம்கேலேருந்து வந்து இணையறதா இருக்காங்கன்னு சொல்லி ஒரு சூசகமாக ஒரு பதில் சொல்லியிருப்பார் நம்ம செங்கோட்டையன். அதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இன்னும் வந்து ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட அமைச்சர்கள் வந்து இன்னைக்கு அதிருப்தியில் தான் இருக்காங்க இபிஎஸ் மேலே. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இன்னும் டிஎம்கே சைட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அரசோட அந்த அமைச்சர்களாக இருக்கட்டும், இல்லை முன்னாள் அமைச்சர்களாக இருக்கட்டும், ஆண்டுட்டு இருக்கிறவங்கள்ட்ட எம்எல்ஏவாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து லிஸ்ட்டில் இருக்காங்க. அந்த விஷயத்தெல்லாம் நான் ஒவ்வொரு தடவை வந்து வீடியோவில் சொல்லிகிட்டே இருப்பேன். ஆல்ரெடி வந்து இன்னைக்கு மதுரையில் இருக்கிற ஒரு பெரிய அமைச்சர், ரொம்ப வருஷமா வந்து இன்னைக்கு டிஎம்கே பின்னாடி இருந்து சரி, இப்போ ஏடிஎம்கேல இருந்துகிட்டு இருக்கிற முன்னாள் அமைச்சர் அப்படின்னு சொல்லலாம். அவரை எல்லோரும் அன்போட அண்ணன் அழைப்பாங்க. அந்த ஏடிஎம்கே காரரும் வந்து இன்னைக்கு டிவி கூட இணைய போறதா வந்து ஒரு பெரிய பேச்சளவு போயிட்டு இருக்கு. அந்த ஒரு தொகுதி பங்கீட்டு என்னென்ன மேட்ரு இதெல்லாம் வந்து சில சலசலப்புகள் இதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க கட்சியோட இதை ஆரம்பிப்பாங்க. ரெண்டாவது கேட்டிங்கன்னா, டிஎம்டிகே நம்ம தேமுதிகல இருந்து விஜய பிரபாகரன் அவர்கள் ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருப்பாரு. அதையும் பாருங்க. திரும்பி சொல்றேன், அரசியல் நண்பன் இல்லை எதிரின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இனி நம்ம நெக்ஸ்ட் என்ன நடக்கும் நம்மளுக்கு தெரியாது. அதனால இனி வரப்போற தேர்தல் யாரோட கூட்டணி வைப்போம் இல்ல அப்படின்னு பொதுச் செயலர் திரு பிரேமலதா விஜயகாந்த் ஜனவரி 9 தேமுதிக மாநாட்டில் சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் கொஞ்சம் காத்திருக்கோம். உங்களோட கேள்விக்கு சொல்லி ரொம்ப நாளா சொல்லிட்டு ஜனவரி 9 எங்க மாநாட்டில் சொல்றோம், நாங்க சொல்லிட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி ஜனவரி 15க்கு மேல அடுத்த கட்ட நடவடிக்கையும் வந்துட்டு இருக்கு. அதனால எங்களோட வேலைகள் நான் செஞ்சுட்டு இருக்கோம். ஜனவரி 9 மாநாட்டப்போ உங்களோட கேள்விக்கு திரும்பி அதே சொல்றேன். நீங்க எல்லா கேள்வியும் ஒவ்வொரு டைரக்ஷன்லயும் வரீங்க. திரும்பி அதே நான் ஒரே பதிலா சொல்றேன். ஜனவரி 9க்கு மேல நான் என்ன பண்றேன், கிளைமேக்ஸ் அப்போ பொதுச் செயலர் பேசுவாங்கல்ல, அன்னைக்கு அவங்களுக்கு பதில் உங்களுக்கு தெரியும். ஒரு பிரஸ் மீட் வருது. அவங்க வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களோட அந்த பிறந்தநாள் விழாவுக்கு போயிட்டு அவருக்கு மாலையெல்லாம் போட்டுட்டு அங்கே ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. ஜனவரி 9 உங்களுக்கு வந்து நாங்கள் கூட்டணி அறிவிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆல்ரெடி வந்து தேமுதிகவோட பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து ஏற்கனவே நிறைய இடங்களில் சொல்லியிருப்பாங்க, நாங்கள் வந்து கூட்டணி சீக்கிரம் அறிவிக்கிறோம், நாங்கள் மாநாட்டில் தான் சொல்லுவோம், அந்த மாதிரிலாம் சொல்லி நிறைய ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. நேற்று விஜய் பிரபாகரனும் வந்து அப்போ ஒரு பத்திரிகையாளர் கேட்கும்போது, நீங்கள் ஜனவரி 9 அப்படின்னா ஜனநாயகன் ரிலீஸ் டேட்டு, அப்போ வந்து நீங்கள் அன்னைக்குங்க தான் அறிவிக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைங்க அதெல்லாம் ட்விஸ்ட் இருக்குது, நாங்கள் வந்து கிளைமேக்ஸை தான் அறிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சொல்லியிருப்பாரு. இதிலேருந்து நீங்கள் எல்லாருமே வந்து இன்னைக்கு விஜய பிரபாகரன் சொன்னது கண்டிப்பாக டிவிகேவோட தான் இணையறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறீங்க. ஆல்ரெடி அவங்களோட தொகுதி பங்கீடு முடிஞ்சாச்சு. அவங்க ஏடிஎம்கே பின்னாடி தான் போகிறாங்க. மறுபடியும் அதே என்டிஏ கூட்டணிக்குள்ளே நான் தலைகீழாகத்தான் குதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரேமலதா அவர்கள் உள்ளே போய் குதிக்க போகிறாங்க. அதுதான் உண்மை. ஏன்னா இன்னைக்கு டிவிகேலாம் அவங்க இணையறதுக்கு சாத்தியம் கிடையாது. இன்னும் ஒரு சில பேர் வந்து தேமுதிகல இருந்தே வந்து விஜயகாந்த் அவர்களை அண்ணனா ஏற்றுக்கிட்டு அவங்களோட தொண்டனா இருக்கிற சில பேர் விஜய் அவர்களை அண்ணனா ஏற்றுக்கிட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்றது உண்மை. அதுவும் மறுக்க முடியாது. ஏன்னா ஏகப்பட்ட அந்த கட்சிக்குள்ளே இருக்கிற அந்த உட்பூச்சல்லே பார்க்கும்போது நிறைய பேர் டிவிகேல போய் ஜாயின் பண்ணுவோன்னு சொல்லிட்டு பிரேமலதா அவர்கள்ட்ட சொல்கிறதாகவும், இல்லை அவங்க அதை ஏற்றுக்கல அப்படின்றதாகவும் வந்து பேச்சு போயிட்டுருக்கு. இன்னும் நம்ம தம்பி வந்து சொல்கிறேன் இருக்காப்புல விஜய பிரபாகரன் சொன்னதுக்கப்புறம் நம்ம அதை முடிவு பண்ணிக்கிறோம். ஓபிஎஸும் மற்றும் டிடிவி தினகரன் இது ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான். நிறைய பேர் அதை தான் கேட்குறீங்க, உங்களுக்கு எப்படி இது தெரியும், நீங்கள் வந்து சொன்னது வந்து கரெக்டாக செங்கோட்டையன் சேர்ந்தாரு, ஜேசிடி பிரபாகரன் சேர்ந்துட்டாரு, இன்னும்
இன்னும் சில பேர் லிஸ்ட்டில் இருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்கோம். 2வது பார்த்தீங்கன்னா, இந்த ஜனநாயகன் படத்தோட அந்த ஒரு கதை சொல்கிற அரசியல் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிருப்பீங்க. ட்ரெய்லர்லேயே தெளிவாக சொல்லியிருப்பாரு. உள்ள வந்துட்டேன், பின்னாடி போகிறதுக்கான வாய்ப்பே நீ இல்லை அப்படின்ற மாதிரி அண்ணன் சொல்லியிருப்பாரு. இன்னும் சில பேர் நிறைய விஷயங்களை டீகோட் பண்ணி அந்த என்னமோ பகவந்த் கேசரி அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதுக்கு கேசரிக்குன்றதுக்கெலாம் வேலை இல்லை, இது வந்து பயங்கர வேறு லெவலில் வந்து போயிட்டுருக்கு அப்படின்றது தான் உண்மை. ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் நேற்று நம்ம ட்ரெய்லர் ரியாக்ஷனும் போட்டிருக்கோம். நிறையா பேர் வந்து புக்கிங் ஆரம்பித்ததில் எப்படா ஆரம்பிக்கும், டக்கு 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 டக்குன்னு புக் பண்ணி விடுவோம் அப்படின்ற ஒரு இதில் இருந்துகிட்ருப்பீங்க. இன்னும் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் வந்து இன்னும் நிறையா சில கட்சிகள் வந்து உதாரணத்துக்கு ஏகப்பட்ட கட்சிகள், இப்போது நம்ம ஜோதிமணி எடுத்துக்கலாம். நீங்கள் காங்கிரஸ் சைடில் நேற்று தான் அந்த வீடியோ நம்ம போட்டிருந்தோம். காங்கிரஸ்லேருந்து வந்து நிறைய பேர் காங்கிரஸ் வந்து டிவிகேவோட இணைய போகுது, அதனால் காங்கிரஸ் வந்து இப்போ டிவிகேவோட இணைஞ்சிட்டா டிஎம்கே விட்டு அவங்க கலண்டு வந்துருவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம பேசுகிறதுக்கு வேணால் நல்லாயிருக்கும். ஏன்னா இன்றைக்கி டிஎம்கே விட்டுட்டா காங்கிரஸ்க்கு வேறு வழி இல்லை அப்படின்றது தான் உண்மை. ஏன்னா நம்ம வந்து மாநில அரசியலை மட்டும் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் 2029 நடக்க போகிற அந்த ஒரு மத்தியில் வரப்போகிற அந்த பெரிய ஒரு தேர்தல் அப்படின்றது, பிரதமருக்கான தேர்தல் அப்படின்றது ராகுல் காந்தி அவர்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு தேர்தல். இப்போ ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் வந்து டிஎம்கே விட்டுட்டு வெளியில் வர்றாரு அப்படின்னா, அவருக்கு மத்தியில் இருக்கிற டிஎம்கேவோட 40 அமைச்சர்களோட ஒரு நிலை அப்படின்றது குறைஞ்சிரும். 40 எம்பியோட நிலை வந்து அவருக்கு குறைஞ்சிரும். அப்படின்போது மத்தியில் அவர் பேச்சுக்கு எடுபடாமல் போயிடும். அதனால அவர் தனக்குத்தானே மண்ணவாரி கொட்டிக்கிற ஒரு சூழ்நிலை தான் இந்த 26ல் நடக்கும். டிவிகேவோட வந்து சேர்ந்துட்டாங்கன்னா இதுதான் நிசப்தமான உண்மையாகவும் இருக்கும். இல்லைங்க, எனக்கு அதை மீறி வந்து டிஎம்கேவோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை கிடையாது, நாங்கள் வந்து எல்லாத்துலேயும் பார்த்துக்குவோம், மோடியா நாங்களான்னு பார்த்துக்குறோம், அந்த மாதிரிலாம் அவங்க பேசுகிறவங்களா இருந்தாங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம். 26ல் அவங்க தாங்க கூட்டணி டிஎம்கே. ஏன்னா எப்போ வேணாலும் கலண்டு போயிடுவோன்ற நிலைமையில தான் இருக்காங்க. ஏன்னா ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சின்ற ஒரே நிலைப்பாடில் தான் இருக்காரு. ஆனால் டிவிக்கே அப்படி கிடையாது. எங்களோட கூட்டணிக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா ஆட்சியிலும் அதிகாரத்திலும் நாங்கள் உங்களுக்கு பங்கு தருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னும் வந்து டிடிவி தினகரன் அவரோட கட்சியை வந்து இணைக்கும் போது அவருக்கு தனியாக ஒரு 10 சீட்டும், ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு 10 சீட்டும் கேட்டுக்கிட்டு இருக்கிறதா வந்து அந்த தொகுதி பங்கீடு பிரச்சனையில் போயிட்டு இருக்கு. டிஎம்டிகேல இருக்குமே சில பேர் நிர்வாகிகளை வந்து பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்கும்போது எங்களுக்கு 25 சீட்டு, 30 சீட்டு, 45 சீட்டு அந்த மாதிரி வந்து சீட் கணக்கு கேட்டு பேசிட்டு இருக்காங்க. இந்த தொகுதி பங்கீடு முடிஞ்சதுக்கப்புறம் ஒட்டுமொத்த கூட்டணியும் உங்களுக்கு அறிவிக்கப்படும். இப்போ வந்து நிறையா பேர் வந்து இப்போ டிஎம்கேல இருந்திருப்பாங்க, ஏடிஎம்கேல இருந்திருப்பாங்க, தேமுதிகல இருந்திருப்பாங்க, பிஜேபியில் இருந்திருப்பாங்க. எவ்வளவோ கட்சிகளில் இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள் இப்போ நடக்க போகிற 26 தேர்தலில் வந்து இப்போ வேட்பாளர் பட்டியல்னு ஒன்று ரெடியாகும். அது ரெடியாகி அறிவிக்கும் போது ஒரு சில பேரோட பேர்கள் இல்லாமல் போகலாம், அவங்க ரொம்ப எதிர்பார்த்துருக்கலாம். அந்த மாதிரி அதிருப்தி நிறைய பேர் ஆகலாம். அது வந்து எல்லாருக்குமே நடக்கிற ஒரு இயற்கை. என்னடா நம்ம இவ்வளோ நாள் வந்து அரசியலாக இருந்துட்டோம், இன்றைக்கி நம்மளை வந்து ஒரு வேட்பாளர் அறிவிக்கலையே இந்த கட்சி அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கோவத்தில் வந்து கூட இன்றைக்கி டிவிக்கேல ஜாயின் பண்ணுற ஒரு நிலைமை ஏற்படலாம். அப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட பின்னணியை பார்க்கணும். அவங்களோட குற்ற பின்னணி, அவங்களோட ஊழல்வாதிகளா இல்லையா, அவங்களோட ஒருவேளை சட்டமன்ற தொகுதியில் அவங்க இருந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பின்னாடி ஏதாவது தப்பு நடந்திருக்கா, இந்த மாதிரிலாம் நிறைய எடுக்க வேண்டியிருக்கு. அவங்க மேலே ஏதாவது குற்றம் இருக்கா, இந்த மாதிரிலாம் யோசிக்கும் போது அதை பார்த்து தான் வந்து தலைமையை வந்து அவங்களுக்கு சீட்டு கொடுக்குறதா வேணாமான்றதை முடிவு பண்ணும். 2வது இதெல்லாத்தையும் கடைஞ்சு பருப்பு கடந்த மாதிரி கடையிறதுக்கு தான் நம்ம செங்கோட்டையன் அப்படின்னு ஒரு பெரிய செங்கோட்டை இருக்குது அப்படின்னு சொல்லலாம் டிவிக்கேல. அதுதான் இன்றைக்கி டிவிக்கோட ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி கட்சிக்கான அந்த ஒரு சுற்றுப்பயணமாக இருக்கட்டும், ஏன்னா இன்னும் பிரச்சாரம் வந்து அவங்க அந்த ரோட் ஷோக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் இன்னும் கொடுக்கல. அது முதல்வர் மட்டும் வேணால் எடுத்துகிட்டு போகலான்ற ஒரு பிளானில் பண்ணிட்டு இருக்காப்புல. அது அவரோட தனி நடவடிக்கை. ஏன்னா அவங்க தான் அரசில் சேரவே மாட்டாங்கல்ல, அதனால். ஆனால் டிவிக்கே அப்படின்றவங்க அப்படி கிடையாது. நாங்கள் முழுக்க முழுக்க ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்றனால கோர்ட் கொடுக்கட்டும், நாங்கள் அதுக்கான பிரச்சாரத்தை ஏற்பாடு பண்ணி எங்களோட தேர்தல் அறிக்கை ரெடி ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி ஏற்கனவே விஜய் அவர்கள் நிறைய இடத்துல சொல்லியிருப்பாரு. அந்த ஒரு தேர்தல் அறிக்கை அப்படின்றது நீங்கள்லாம் பேப்பரில் பார்த்துருக்கலாம், ஆனால் இப்போ வந்து புக்காகவே வருது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தேர்தல் அறிக்கை, வாக்குறுதிகள் இதெல்லாம் போக இதெல்லாம் ரெடி பண்ணி தரதே நம்ம செங்கோட்டையன் அவர்கள் தான் அப்படின்ற மாதிரியும், தொகுதி பங்கீட்டு பிரச்சனையை எவங்களுக்கு எத்தனை சீட்டு கொடுத்தா சரியாக வரும் அப்படின்றதும், எந்த சமுதாய ஓட்டு அதிகம், சிறுபான்மையினர் ஓட்டு அதிகமாக அப்படின்றதுக்கெலாம் டிவிக்கில் வேலை கிடையாது. ஒட்டு மொத்தமாக மதச்சார்பற்ற கூட்டணியாக தான் இந்த டிவிக்கே இருக்க போகுது அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் சில ஊப்பிகள்னு சொல்லலாம், ஊப்பி ஊடகங்கள்னு சொல்லலாம், செம்புதூக்கி மீடியாக்கள்னு சொல்லலாம், அவங்கெல்லாம் வந்து டிவிக்கேல ஜாதி பார்க்குறாங்க, காசு இருக்கா காசு இல்லையா, உயர் ஜாதி கீழ் ஜாதி, பணக்காரன் ஏழை அதெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறையா ரூமர்லாம் வந்துட்டுருக்கு. இன்னி நிறைய பரவும். இன்னி தேர்தல் வர வரைக்கும் இன்னி ஏகப்பட்ட அடிக்க தான் செய்வாங்க, அதெல்லாம் நம்ம கண்டுக்கக்கூடாது. இப்போ நம்மளோட ஒரே எய்ம் என்ன, எப்படா டிக்கெட் கொடுப்பாங்க,
நம்ம ஜனநாயகன் படத்துக்கு புக் பண்ணோமா, போய் படத்தை பார்த்துட்டு வந்தோமா அப்படின்னு தான் இருக்கணும். ஏன்னா இவங்களோட முக்காவாசி எண்ணம் வந்து 60% ஜனநாயகனுக்கும் 40% வந்து பராசக்திக்கும் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி கிடையாதான், மாற்றிட்டாங்க. பாதிக்கு பாதின்ற மாதிரிலாம் வந்து நியூஸ் போயிட்டுருக்கு. என்ன ஏதுன்றதை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். நம்ம சேனலை 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிடுங்க, உங்கள் கமெண்ட்டையும் சொல்லிடுங்க. நன்றி, வணக்கம்.